ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்ற புத்தகத்திலிருந்து. மனசு என்னமோ மாதிரி இருக்கு, ஏன்னே தெரில. ரியலி ஐ எம் ஃபீலிங் டவுன். கோயிலுக்கு போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா, இல்லை ஹோட்டலுக்கு போகலாமா, இப்படி நமக்கு நாம் சோர்வுற்ற நேரங்களில் நிறைய யோசனைகள் வரும். சரி, நண்பரிடம் பேசுவோம் என்று அவரிடம் மனசு என்னமோ மாதிரி இருக்கு என்றால், ஏன் என்ன பிரச்சனை என்கிறார் அவர். தெரியலை, ஆனால் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்க என்ன காரணம் என்றே உங்களுக்கே தெரியவில்லை என்றால் யார்தான் அதற்கு தீர்வு சொல்வது? உங்களுக்கு மட்டும்தான் உங்கள் மனசு ஏன் அப்படி இருக்கிறது என்பதற்கான காரணம் தெரியும். என்ன, அதற்கு நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்தால் கொஞ்சம் மங்கலாக தெரிகிற விஷயம் மிகவும் தெளிவாக புரியும். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள். யோசித்து பார்த்து அந்த பிரச்சனை என்னவென்று கண்டுபிடித்து விட்டால், அது என்னவென்று தெரிந்து விட்டால் அதனை தீர்க்க வேண்டுமே, அல்லது அதனை சிந்திக்க வேண்டுமே. அதற்கு பதிலாக இப்படி முனகிக் கொண்டே இருந்தால் அதுவாகவே சரியாகிவிடும் என்பது நம் எண்ணம். உளவியல் ரீதியாக உண்மை அப்படி இல்லை. ஆரம்பத்தில் அரசல் புரசலாக உங்களால் உணரப்படுகிற அந்த விஷயத்தை என்னவோ மாதிரி இருக்கு என்று தள்ளி போட்டு கொண்டே போனால், அடுத்த பிரச்சனை உங்கள் முன் வந்து நிற்கும்போது இந்த பழையது உங்கள் மனதுக்குள்ளேயே தங்கி போகிறது. புதிதாக வந்த பிரச்சனையை நீங்கள் சிந்தித்து அதற்கு தீர்வு கண்டுபிடித்து விட்டாலும் பழையது ஆழ்மனதைக்குள் பொதிந்தியதான் கிடக்கிறது. நீங்கள் கவனிக்காமலும் கண்டுகொள்ளாமலும் விட்ட விஷயம் மெகா சைஸ் என்னவோ மாதிரி இருக்காக மாறி உறுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ அந்த என்னவோ மாதிரி இருக்குது மேட்டரை சந்திக்க நீங்கள் தயார். ஆனால் அதற்குள் புதிதாக நீங்கள் பல விஷயங்களை சந்தித்து விட்டதால் பழைய விஷயத்தை மறுபடியும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதில் சிரமமாகிறது. அந்த உறுத்தல் பெரிதா சிறிதா என்று தெரியாமலேயே உங்கள் மனசும் உடம்பும் சோர்ந்து போகிறது. இப்போது நீங்கள் மீண்டும் நண்பருக்கு ஃபோன் செய்கிறீர்கள், என்னவோ மாதிரி இருக்கு என்று. என்னன்னு சொல்லித்தொலடா. நண்பர் எரிச்சலாகிறார். உங்களுக்கும் ஆசைதான் அவரிடம் சொல்ல, ஆனால் அது என்னவென்றுதான் உங்களுக்கும் தெரியாதே. அதனால்தான் என்னவோ மாதிரி இருக்குவிலிருந்து வெளியே வர கோவில், பீச், ஹோட்டல் என பல இடங்களை நீங்கள் தேட வேண்டியிருக்கிறது. ஒருவர் மெர்க்குரி லைட் கம்பத்திற்கு கீழ் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். என்ன சார் தேடுறீங்க என்றார் அங்கு வந்தவர். மோதிரம் கீழே விழுந்துருச்சு, அதைத்தான் தேடுறேன் என்றாராம் தொலைத்தவர். அக்கறையாக விசாரித்த பார்ட்டி, எங்கே தொலைச்சிங்க என்று கேட்க, வீட்டுக்கிட்ட என்றது அந்த தொலைச்ச பார்ட்டி. அப்புறம் ஏன் இங்கே தேடுறீங்க என்றால், இங்கே தானே வெளிச்சம் இருக்கு என்று விளக்கம் கொடுத்ததாம் அந்த தொலைச்ச பார்ட்டி. இப்படித்தான் என்னவோ மாதிரி இருக்கு மனசுகளும் அமைதியாக உட்கார்ந்து ஆழமாக கவனித்தால், ஓ இதுதானே விஷயம், இதுக்கு இவ்வளவு நெருடலாக இருந்ததா என்று தீர்வுக்கு வரலாம். வெளிச்சம் இருக்கிற இடமாக பார்த்து தேடுகிற மாதிரி கோயிலிலும் ஹோட்டலிலும் கடற்கரையிலும் இதை தேடினால் கடைசி வரை உங்கள் மோதிரம் கிடைக்கப் போவதே இல்லை. இந்த என்னவோ மாதிரி இருக்கு உணர்வு நம் எல்லோருக்கும் ஏற்படுவது தான். பல நேரங்களில் அது அற்பமான விஷயமாகத்தான் இருக்கும். அதை உடனே மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வராமல் விடுகிற போதுதான் மனதுக்குள் பூதாகாரமாக அது உருவெடுத்து நிற்கிறது. இது மாதிரி நிறைய என்னமோ மாதிரிகள் சேர்ந்துதான் ஒருவருக்கு மனதளவில் களைப்பையும் உடலளவில் சோர்வையும் கொடுக்கிறது என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். நண்பன் ஒருவன் அன்பாக திட்டியது, தோழி ஏதோ வருத்தத்தில் கோபித்து கொண்டது, தலைவலிக்கு டாக்டரை பார்க்க போக வேண்டும் என்று நினைத்திருந்தது, உண்மை புரியாமல் நீ முன்ன மாதிரி இல்லை என்று யாரோ சொன்னது, உங்கள் நண்பர் சரியில்லை, அவர் கூட கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கன்னு ஒருத்தர் குறிப்பால் உணர்த்தியது, தொலைபேசி கட்டணம் சம்பந்தமாக ஒரு விளக்கம் கேட்க வேண்டியது, இதையெல்லாம் அவ்வப்போது ஞாபகத்திற்கு கொண்டு வந்து சரி செய்து விட்டால் சாதாரண விஷயம்தான். இவற்றையெல்லாம் மனதுக்குள்ளேயே ஊற போட்டீர்கள் என்றால் அற்ப காரணத்துக்காக நீங்கள் தூக்கமில்லாமல் தவிப்பீர்கள். மனசு என்னவோ மாதிரி இருக்குது விஷயத்தை கையாள சில நடைமுறை சாத்தியமான வழிகளும் உண்டு. மனதை உறுத்துவது பெரிய விஷயமாக இருந்தால்
அதன் முழு வடிவத்துக்கும் தீர்வு சொல்ல உடனே முனையாதீர்கள். என்னோட நண்பர் ஒருத்தங்க, எலனா ஃபெர்கோவிக்னு பேர். குரோஷிய நாட்டினுடைய முன்னணி உடல்நலம் குறித்த பத்திரிகையை சேர்ந்தவங்க. மனவியல் வல்லுநர்கள் நிறைய பேரை சந்திக்க வாய்ப்பு பெற்றவங்க. அவர் சொன்ன ஒரு முடிவு இதுதான். முதலில் என்னவோ மாதிரி இருப்பதன் பின்னணியில் இருக்கிற பிரச்சனையை தெரிந்து கொள்ளுங்கள். மனதை அரிக்கிற அந்த பிரச்சனை என்ன? வயசாகிட்டே போகுது, இன்னும் சரியாக சம்பாதிக்கலை, நல்ல வேலை இல்லை, வங்கியில் இருப்பு எதுவும் இல்லை, இன்னும் வீடு வாங்கலை, கல்யாணம் பண்ணலை, பார்க்குற வேலையும் பிடிக்கலை, இப்படி 10-15 காரணங்கள் சேர்ந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு. முதலில் இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பிரச்சனையாக மாற்றுங்க. அதாவது இதற்கு ஒரு தலைப்பு கொடுங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், உங்களுடைய இதுதான் பிரச்சனை. அடுத்த கட்டமாக இதுக்கு தடையாக இருப்பது என்ன என்ன என்று கேள்வியை எழுப்புங்கள். இப்போது உங்கள் பிரச்சனை பொத்தாம்பொதுவாக இல்லை. முதலில் தீர்க்க வேண்டியது எது என்பது குறித்து பிரச்சனையை சுருக்கியாச்சு. ஓகே, முதலில் 10,000 ரூபாய் சம்பளத்தில் உங்களுக்கு ஒரு வேலை வேணும். இனி உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் 10,000 ரூபாய் சம்பளத்தை தரும் வேலையை நோக்கி செலுத்துங்கள். இப்படி ஒவ்வொரு கேள்விக்காய் விடை தேட ஆரம்பியுங்கள். உங்கள் பிரச்சனையின் நீள அகலம் என்ன என்றே தெரியாமல் இருப்பதும், அதை பகுதி பகுதியாக பிரிக்காமல் விட்டதும் தான் நீங்கள் செய்த தவறு. பிரச்சனைக்குள் இருக்கிற சின்ன விஷயம், பெரிய விஷயம் எல்லாவற்றிற்கும் சம முக்கியத்துவம் கொடுத்து மலைத்து போய் உட்கார்வதை விட ஒவ்வொன்றாய் தனித்தனியாய் அவற்றை எடுத்துக்கொண்டு அதற்கு தீர்வு காண முயலுங்கள். முழு இட்லியை முழுங்க நினைத்தால் விக்கல் தான் வரும். அதை பிட்டு பகுதி பகுதியாக சாப்பிடுங்கள். அதுதான் எளிது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.